இன்றைக்கி கொஞ்சம் எப்பவும் போல் செய்யாமல் சப்பாத்தியை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் செய்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சமாக ஓமம் போட்டு நான் பிசைஞ்சிக்கிறேன். ஓமம் போட்டால் பசங்களுக்குனா நல்லது, ஜீரணம் சீக்கிரமாக, அதுக்காக தான் ஓமம் போட்டு பிசைஞ்சு வைக்கிறது. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 கேரட் எடுத்து கேரட் நல்லா துருவிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக நறுக்கி எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு பார்த்திங்களா, அது எப்பயும் போல் வழக்கம் போல் சப்பாத்தி மாவு எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி உருட்டுக்கணும். கொஞ்சம் சப்பாத்தி மாவு இது கூட நான் ரவை போடணும், அதை சொல்ல மாட்டேன், ரவை போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த சப்பாத்தி மாவு எடுத்துக்கணும். மாவு கொஞ்சம் பெருசாக எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் வழக்கத்தோடு பெருசாக எடுத்து நல்லா அதை பெருசாக உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை வச்சு உருட்டி எடுத்துக்கிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கணும். 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் வச்சு நம்ம தேய்க்கும்போது ரொம்ப பொறுமையாக தேய்க்கணும். ரொம்ப வந்து ப்ரெஷர் போட்டு தேய்க்கக்கூடாது. இப்போ நான் அதை உருட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி உருட்டிட்டு இதை 2ஆக கத்தி வச்சு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா ஈஸியாக கொஞ்சம் செய்யறதுக்கு நல்லா வரும். இது மாதிரி 2ஆக கட் பண்ணி இப்போ ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணி 2த்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மாவு போட்டு உருட்டி எடுக்கணும். உருட்டும் போது இந்த உள்ளே இருக்க அந்த மசாலாலாம் வெளில வராத அளவுக்கு பார்த்து உருட்டுங்க. நல்லா பார்த்து முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்க்கும் போது கொஞ்சம் பார்த்து தேய்ச்சி எடுக்கணும். ஸ்டஃப்லாம் வெளில வந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு. நான் இப்போ தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நெய் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எண்ணெயை விட்டு செஞ்சிக்கலாம், நான் நெய் போட்டு செய்கிறேன். நெய் போட்டு இப்போ அதை போட்டு எடுக்கிறேன். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு. உண்மையாலுமே நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வழக்கத்தை போல் செய்கிறது இல்லாமல் இது நல்லாவே இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது. இது வெறுமே சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. காய்கறிலாம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.